ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் சித்திர தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் இருப்பது, ராசிக்கு 3-12 கூடிய குரு 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் வேலையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே இது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஆண்டு பிறப்பது ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். சித்திரை மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மே 26 குரு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். அது அரசு துறையாக இருந்தால் அரசு காரியங்களாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுக்கு இந்த மகர ராசி நேயர்கள் பூராமே வந்து நல்ல ஒரு வேலையில் போய் உட்காரக்கூடியது, இல்லை ஏற்கனவே இதை வேலை பார்த்துக்கிட்டே நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியது. 3ல் செவ்வாய் இருக்கிறாரு. அரசு துறையில் காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள். அதே மாதிரி அரசு டெண்டர் எடுத்தவர்களுக்குமே நல்ல புதிய வருவாயை ஏற்படுத்தக்கூடியது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. கெமிக்கல் சம்மந்தப்பட்டது 2ல் ராகு இருக்கிறாரு. கெமிக்கல் ரசாயனம் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒர்க்கு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது பூராமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செவ்வாய் 3ல் இருப்பது, ரியல் எஸ்டேட்டு, கான்ட்ராக்ட், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, பயர் ஒர்க்கு, மின்சாரம் சம்மந்தப்பட்டது, உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த சித்திரை மாத பலன்களே உங்களுக்கு வந்து அதுக்குண்டான வாய்ப்பு தினம் ஒரு 2 மாதங்களில் திருமணம் முடிந்துவிடும். ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பிரிந்து சென்ற தம்பதிகள் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வயதானவர்கள் கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 50 வயது 60 வயதுக்கு மேலே கடந்தவர்கள் பூராமே 3ல் சனி இருப்பது கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே 3ல் சனி இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 4ல் சூரியன் உங்களுக்கு வந்து 8 கூடிய 4ல் உச்சமிட்டு இருப்பது, 5 கூடிய சுக்கிரன் அதோட சம்மந்தப்பட்டு இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் முன்னேற்றங்களை கொடுக்கும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி பொன்பொருள் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். புதன் வந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், கணித சம்மந்தப்பட்ட துறைகள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைன் புறாமே நல்ல முன்னேற்றங்கள் வருவாயை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு வெகு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். உங்களுக்கு அதுபோல் சிறப்பான மாதமாகவும் இருக்கும் சித்திரை மாதம். உங்களுக்கு இந்த மகர ராசி நேயர்கள் பூராமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நிறையா பேர் கல்யாண வயதில் நிறைய ஆண் பெண் வச்சுருக்கவங்க பூராமே நிறையா பரிதவிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும், நல்ல வாய்ப்பையும் உண்டாக்கும். இந்த வருஷம் ஆண்டு திருமணங்களை முடித்துவிடும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலைகள், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த மகர ராசி நேயர்கள் பூராமே வந்து வெள்ளிக்கிழமை தோறும் காளியம்மனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.